எல்லாருக்கும் வணக்கம். நான் அருண். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது illustration 7 பேஜ் நம்பர் 50. டிரான்சாக்ஷன் போலாமா? Anand is a trader dealing in textiles. For the following transaction, pass journal entries for the month of January 2018. என்ன சொல்கிறாங்க? ஆனந்த்ன்றவர் துணிக்கடை வச்சுருக்காரு. அவருக்கு ஜனவரி 2018 அப்போ கீழே சொல்லியிருக்க டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது பிஸ்னஸில். அதை நம்ம என்ன பண்ணோம்? ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னது? ஜான்வரி 1 ஜான்வரி 1 என்ன சொல்கிறாங்க? காமர்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்த்ன்றவர் டெக்டைல் பிஸ்னஸை 70,000 ரூபா வச்சு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லியிருக்கேன்? ஜேர்னல் போடும்போது நம்ம தான் பிஸ்னஸ்ன்னு நினச்சி ஜேர்னல் போடணும். அப்போ ஆனந்த்ன்றவர் 70,000 ருபீஸை வச்சு நம்மளை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நமக்கு உள்ளே என்ன வரும்? கேஷ் வருமா? கேஷ் உள்ளே வந்தால் டெபிட்டா கிரெடிட்டா? டெபிட். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 70,000. அப்போ கிரெடிட் என்ன வரும்? இந்த இடத்துல கேஷ் யார் கொடுக்குறா? ஆனந்த்ன்றவர் கேஷை கொடுக்குறாரு. அப்போ ஆனந்த்ன்றவர் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். அப்போ இந்த இடத்துல ஆனந்த்ன்றவர் கிவர், அதனால் எங்கே வருவார்? கிரெடிட்டில். டூ இந்த இடத்துல ஆனந்துக்கு பக்கத்தில் கேபிட்டல்ன்ற வார்த்தை எதுக்கு ஆட் பண்ணுறோம்? ஏன்னா ஆனந்த் தான் ஓனர் அப்படின்றத நம்ம குறிக்கிறதுக்கோசம் கேபிட்டல்ன்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். இப்போ நரேஷன். கமர்ஸ்டு பிஸ்னஸ், அவ்வளோதான். ஏன்னா நான் நரேஷன் சொல்லிட்டு எப்படி வேணாலும் இதெல்லாம் அந்த டிரான்சாக்ஷனோட ப்ரீஃப் எழுதணும். சரியா? இதுதான் ஜான்வரி 1 நடந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல். சரியா? அடுத்து பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். என்ன அர்த்தம்? எக்ஸ் அண்ட் கோ கிட்ட இருந்து கடனுக்கு பொருளை வாங்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? பொருள் உள்ளே வந்து அதுக்கு பேர் என்னது? பர்ச்சேஸு. வெளியில் போனால் அதுக்கு பேர் சேல்ஸு. இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் அண்ட் கோ கிட்டது கடனுக்கு பொருளை வாங்குறோம். அப்போ நமக்கு என்ன வருது? பொருள் உள்ளே வருதா? அப்படின்னா அதுக்கு பேர் பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் என்ன அக்கௌண்ட்டு? நாமினல் அக்கௌண்ட்டு. நாமினல் அக்கௌண்ட் ரூல் நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா பர்ச்சேஸுன்றது செலவு. சரியா? நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்போ பர்ச்சேஸு செலவுன்றதுனால எங்கே வரும்? டெபிட்டில். செகண்ட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார். எவ்வளோ அமௌண்ட்டு? 30,000. டூ என்ன போடுறது? டூ எக்ஸ் அண்ட் கோ. எப்படி எக்ஸ் அண்ட் கோ வந்தது? ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் கோ தான் நமக்கு என்ன தராரு? கூட்ஸை தராரு. அப்போ எக்ஸ் அண்ட் கோன்றது ஆர்டிஃபிஷியல் பர்சன். எந்த அக்கௌண்ட்டில் வரும்? பர்சனல் அக்கௌண்ட்டில். பர்சனல் அக்கௌண்ட் ரூலில் என்ன? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். அப்போ இந்த இடத்துல கூட்ஸை யார் நம்ம கொடுக்குறா? எக்ஸ் அண்ட் கோ. அதனால தான் அவர் கிரெடிட்டில் வராரு. நான் இதுக்கு முன்னாடி போன எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஒருத்தர் கடன் கொடுக்கும்போது, ஒருத்தர் நமக்கு கடன் கொடுக்கும்போது அவர் கிரெடிட்டில் வருவார். அதே கடனை நம்ம திருப்பி கொடுக்கும்போது அவர் டெபிட்டுக்கு மாறிடுவார். இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் கோ என்ன பண்ணுறாரு? நமக்கு கடன் கொடுக்குறாரு. அதனால தான் கிரெடிட்டில் வராது. இதை வந்து நம்ம சிம்பிளாக இப்படி கூட சொல்லலாம். சரியா? இப்போ நரேஷன் என்னது? பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட். அவ்வளோதான். இதுதான் ஜான்வரி 2 நடந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஜேர்னல். இப்போ ஜனவரி 3 டிரான்சாக்ஷன் பண்ணலாம். என்ன சொல்கிறாங்க? கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். என்ன அர்த்தம்? கேஷை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். எந்த கேஷை? நம்ம கையில் இருக்க கேஷை கொண்டு போய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம். சரியா? அப்போ நம்ம கையில் இருக்க கேஷ் என்ன ஆகும்? குறையும். குறைஞ்சா அப்போ கேஷ் குறைஞ்சா டெபிட்டா கிரெடிட்டா? கேஷ் குறைஞ்சா கிரெடிட். சரியா? அதே மாதிரி நம்ம கையில் கேஷ் குறைஞ்சி நம்ம பேங்க் அக்கௌண்ட் என்ன ஆகும்? பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும். நம்ம பேங்க் பேலன்ஸ் அதிகமாச்சுன்னா டெபிட்டா கிரெடிட்டா? டெபிட்டு. சரியா? பேங்க் பேலன்ஸ் அதிகமாச்சுன்னா டெபிட்டு, அதே குறைஞ்சா கிரெடிட்டு. அதே மாதிரி பணம்ன்றது நமக்கு உள்ளே வந்தால் டெபிட்டு, நம்ம கையை விட்டு வெளியில் போனால் கிரெடிட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஜேர்னல்
பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ் அக்கவுண்ட். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டு? 40,000 rupees. ஸோ எப்படி வருது? ஏன்னா நம்ம கேஷை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், அதனால நம்ம பேங்க் பேலன்ஸ் ஏறுது. நம்ம பேங்க் பேலன்ஸ் ஏறிச்சுன்னா டெபிட். ஓகேவா? இதே அந்த பேங்க் பேலன்ஸ் எப்படி பண்ண ஏறுது? நம்ம கையில் இருக்க கேஷை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறோம். இப்போ நம்ம கையை விட்டு கேஷ் வெளியில் போகுது. இதே நம்ம கையை விட்டு கேஷ் வெளியில் போச்சுன்னா கிரெடிட். சரியா? என்ன நரேஷன்? கேஷ் deposited into bank. ஓகேவா? அடுத்தது டிரான்சாக்ஷன் என்னது? 4 bought a building from L&Co on credit. என்ன அர்த்தம்? L&Co கிட்ட இருந்து பில்டிங்கை வாங்குறோம். எதுக்கு? கடனாக வாங்குறோம். சரியா? கடனுக்கு என்ன பண்ணுறோம்? பில்டிங்காக வாங்குறோம். இந்த இடத்துல பில்டிங்ன்றது அசட். அது நம்ம எப்படி அசெட்னு ஐடென்டிஃபை பண்ணோம்? ஏன்னா நம்ம பிஸ்னஸ் என்ன? துணியை வாங்கி விற்கிறது தான் நம்ம பிஸ்னஸ். அப்போ பில்டிங்ன்றது நம்ம வாங்கி விற்க போகிறது கிடையாது. எதுக்கு வாங்குறோம்? நம்ம பில்டிங்கை நம்மளோட சொந்த பயன்பாட்டுக்கோசம் வாங்குகிறோம். அதே மாதிரி பில்டிங்கோட லைஃப் மோர் தென் 1 year. அப்போ நான் சொன்ன மாதிரி அசட்டோட 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. என்னது? ட்ரேடிங் குட்ஸாக இருக்கக்கூடாது, தட் மீன்ஸ் வாங்கி விற்கிற பொருளாக இருக்கக்கூடாது, அதை சொந்த பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணணும். அடுத்தது அதோட லைஃப் மோர் தென் 1 year வரணும். இந்த 3 கண்டிஷனுமே இந்த பில்டிங் என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ இது அசட். அசட் உள்ளே வந்தால் டெபிட்டு, வெளியில் போனால் கிரெடிட். இந்த இடத்துல பில்டிங் என்ன ஆகுது? நமக்கு உள்ளே வருது, அதனால் டெபிட். அக்கவுண்ட் டேட்டார் எவ்வளோ அமௌண்ட்டு? பில்டிங் அக்கௌண்ட்டு 95,000. யார் நமக்கு பில்டிங்கை கொடுக்குறா? L&Co. அப்போ L&Co நமக்கு கடன் கொடுக்குறாரு. அவர் கடன் கொடுக்கும்போது கிரெடிட்டில் வருவார். அதே அந்த நம்ம கடனை திருப்பி அடித்தா டெபிட்டுக்கு போவார். இது ஷார்ட்கட்டு. இதே நீங்கள் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா L&Coன்றது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இந்த இடத்துல பில்டிங் யார் தரா? L&Co பில்டிங்கை தராரு. அப்போ அவர் எங்கே வருவார்? கிரெடிட்டில். சரியா? கோ அக்கவுண்ட் 95,000. நரேஷன் எது? பில்டிங் பர்ச்சேஸ்டு ஆன் கிரெடிட். ஓகேவா? இதுதான் ஜனவரி 4th டிரான்சாக்ஷனுக்கான ஜர்னல். அடுத்தது 5 பார்ப்போம். 5th என்ன சொல்லுது? கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸஸ். கேஷ் என்ன பண்ணுறோம்? ஆஃபீஸோட செலவுக்கோசம் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? நமக்கு உள்ள கேஷ் வரும். ஏன்னா பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ கேஷ் உள்ளே வரும். எது குறையும்? நம்ம பேங்க்லேருந்து பேலன்ஸ் குறையும். சரியா? அப்போ கேஷ் உள்ளே வந்ததுன்னா டெபிட். சரியா? இதே நம்ம பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சதுன்னா கிரெடிட். அப்போ என்ன ஜர்னல் இதுக்கு? என்ன டேட் இது? டேட் வந்து 5th. கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு பேங்க் அக்கவுண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 5,000 rupees. என்ன நரேஷன்? கேஷ் withdrawn from bank. ஓகேவா? கேஷ் withdrawn from bank. சரியா? அடுத்தது என்னது? கேஷ் withdrawn from bank for personal use of ஆனந்து. என்ன பண்ணுறாங்க? ஆனந்தோட சொந்த செலவுக்கோசம் என்ன பண்ணுறான்? பேங்க்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணுறான். சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்றைக்குமே ஓனர் அவர் சொந்த செலவுக்கோசம் கம்பெனிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனால் அதுக்கு பேர் டிராயிங்ஸ். சரியா? டிராயிங்ஸ்ன்றது செலவு. அப்போ எப்பவுமே எங்கே வரும்? டிராயிங்ஸ்ன்றது டெபிட்டில் தான் வரும். இந்த இடத்துல ஆனந்துன்றவர் அவரோட சொந்த செலவுக்கோசம் கம்பெனியோட பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அதுக்கு பேர் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ்ன்றது எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட்டில் தான் வரும். 6 என்னது? டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டேட்டார் டு பேங்க். பேங்க் எப்படி போட்டான்? ஏன்னா அவர் எங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு? பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ நம்ம பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? குறையும். நம்ம பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சா கிரெடிட். சரியா? எவ்வளோ அமௌண்ட்டு? 4,000 rupees.
அப்போ என்ன நரேஷன்? கேஷ் withdrawn அதோட முடிச்சுக்கிட்டா கூட போதும். இதுதான் ஜனவரி 6th நடந்தோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோட ஜர்னல். சரியா? 7. அடுத்தது 7 டவல்ஸ் given as charity. என்ன பண்ணுறோம்? நம்ம பண்ணுற பிஸ்னஸ்ஸு டெக்டைல் பிஸ்னஸ். அப்போ டவலை நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்கி விற்போம். அது நம்மளோட கூட்ஸு. அதை என்ன பண்ணுறோம்? ஃப்ரீயாக சேரிட்டிக்கு கொடுக்குறோம். தட் மீன்ஸ் டொனேஷனுக்கு கொடுக்குறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதே கூட்ஸ் உள்ளே வந்தால் அதுக்கு பேர் பர்ச்சேஸு, வெளியில் போனால் சேல்ஸுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் நம்ம கவனிக்கணும். என்னென்னா, நான் வெளியில் கொடுத்தா சேலுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் வெளியில் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பணம் உள்ளே வரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? சேரிட்டி, தட் மீன்ஸ் டொனேஷன் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? அதை டொனேஷன் பண்ணுறோம். அடுத்தது 7 டவல் given as charity. என்ன அர்த்தம்? டவலை நம்ம டொனேஷனாக சேரிட்டிக்கு கொடுக்குறோம். நம்மளோட பிஸ்னஸ் என்ன? டெக்டைல் பிஸ்னஸ். அப்போ டவல்ன்றது நம்மளோட கூட்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன்? கூட்ஸ் உள்ளே வந்தால் அதுக்கு பேர் பர்ச்சேஸ்ன்னு சொல்லணும், வெளியில் போனால் சேல்ஸ்ன்னு சொல்லணும். ஆனால் இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா, நான் கூட்ஸை வெளியில் போனால் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதுக்கான பணம் உங்களுக்கு உள்ளே வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? சேரிட்டி, தட் மீன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. அதுக்கான பணம் உங்களுக்கு உள்ளே வராது. அப்போ இதை சேல்ஸுன்னு சொல்லக்கூடாது, பர்ச்சேஸ்ன்னு சொல்லணும். எப்போ கூட்ஸ் வெளியில் போகும்போது சேல்ஸு நீங்கள் சொல்லணும்னா, நீங்கள் விற்றுட்டு அதுக்கான பணம் உங்களுக்கு வரணும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? சேரிட்டியாக நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் சேரிட்டியாக கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த கூட்ஸ்க்கான பணம் உங்களுக்கு வராது. ஏன்னா அது டொனேஷன். புரிஞ்சுதா? அப்போ இந்த இடத்துல கிரெடிட்டில் சேல்ஸுக்கு பதிலாக என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? பர்ச்சேசஸ்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ என்ன ஜர்னல் என்ட்ரி? என்ன டேட்டு? டேட்டு 7 டொனேஷன். இதை நீங்கள் டொனேஷனும் போடலாம், இல்லை சேரிட்டின்னு உங்கள் புக்கில் போடுற மாதிரி போடலாம். ஏன்னா டொனேஷன் சேரிட்டி ரெண்டுமே செலவு. சரியா? செலவு எப்பவுமே டெபிட்டில் தான் வரும். சரியா? நான் இந்த இடத்துல சேரிட்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணாமல் டொனேஷன்றதை போட்டுக்கிறேன். சரியா? டொனேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு பர்ச்சேசஸ் அக்கவுண்ட். அமௌண்ட் எவ்வளோ? அமௌண்ட் 3000 rupees. என்ன நரேஷன்? கூட்ஸ் given to charity. நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். அது என்ன? ப்ரீஃபாக இருக்கணும். சரியா? ஸோ அப்போ உங்கள் புக்கில் இங்கே வந்து சேரிட்டின்னு இருக்கும். பட் சேரிட்டின்னு டொனேஷன் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே செலவு தான். செலவு எப்பவுமே டெபிட்டில் வரும். கிரெடிட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பர்ச்சேசஸ். நீங்கள் கேட்கலாம், நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்றைக்குமே கூட்ஸ் கை விட்டு வெளில பண்ணால் சேல்ஸ்ன்னு இருக்கேன். ஆனால் இந்த இடத்துல ஏன் பர்ச்சேஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நம்ம கை விட்டு கூட்ஸ் வெளில போயிருக்கோம். ஆனால் அதுக்கான பணம் நமக்கு வராது. ஏன்னா அதை நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அதனால சேல்ஸ்ன்ற வார்த்தைக்கு பதிலாக பர்ச்சேஸ்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இதுதான் 7. சரியா? அடுத்தது 8 என்ன டிரான்சாக்ஷன்? ஷர்ட் டேக்கன் ஓவர் பை ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். ஆனந்த் என்ன பண்ணுறான்? இதுக்கு முன்னாடி கேஷ் எடுத்தான். இப்போ என்ன பண்ணுறான்? கூட்ஸை அவனோட சொந்த செலவுக்கோசம் எடுத்துகிட்டு போயிடுறான். என்னென்னு சொன்னான்? ஆனந்த் அவன் சொந்த பர்பஸ்க்கோசம் கூட்ஸாகவும் சரி கேஷாகவும் சரி எது எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு பேர் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ்ன்றது செலவு. அப்போ எங்கே வரும்? டெபிட்டில். அப்போ 8 என்னது? டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெட்டார். எவ்வளோ அமௌண்ட்டு? 12,000 rupees. 2 என்ன வரும்? 2 பர்ச்சேசஸ் அக்கவுண்ட். எப்படி பர்ச்சேசஸ் வரும்? ஏன்னா இந்த இடத்துலையும் கூட்ஸ் வெளியில் போயிருக்கு. ஆனால் அதுக்கோசம் கூட்ஸ் வெளியில் போனால் என்ன சொல்லியிருக்கேன்? சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துலையும் கூட்ஸ் வெளியில் போயிடுச்சு. ஆனால் அதுக்கோசம் பணம் வராது நமக்கு. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி சேரிட்டியில் கொடுத்தா இந்த வட்டம் ஓனரே எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் பணம்லாம் தரமாட்டார். ஸோ பணம் வந்தால் மட்டும்தான் அதை நம்ம சேல்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். இல்லைன்னா அதை பர்ச்சேஸ்ன்றதை நம்ம கிரெடிட் யூஸ் பண்ணிக்கோம். சரியா? என்னது? கூட்ஸ் டேக்கன் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் 8. சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள். இந்த இடத்துல நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம்? டெக்டைல் பிஸ்னஸ். இப்போ சாரின்றது நம்ம கூட்ஸ். சாரி என்ன பண்ணுறோம்? ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். எதுக்கு? நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம சாரி நல்லா இருந்தால் அப்போ தான் ஃபர்தராக நம்மக்கிட்ட சாரி வாங்குவாங்க. அப்போ இந்த சாரி எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்?
ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், கூட்ஸ் வெளியில் போனால் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு பணம் நமக்கு உள்ளே வரணும். ஆனால் இந்த இடத்துல நீ என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, நமக்கு பணம் உள்ளே வராது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், கிரெடிட்டில் பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். டெபிட்டில் என்ன பண்ணுவீங்க, எதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. சரியா? அப்போ அது என்னன்னு சொல்லலாம், பிஸ்னஸ் ப்ரொமோஷனும் சொல்லலாம், இல்லைனா சேல்ஸ் ப்ரொமோஷனும் சொல்லலாம். உங்கள் புக்கில் சேல்ஸ் ப்ரொமோஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சேல்ஸ் ப்ரொமோஷனாலும் சரி, பிஸ்னஸ் ப்ரொமோஷனும் சரி, ரெண்டுமே செலவு. செலவு எப்பவுமே டெபிட்டில் தான் வரும். சரியா? அப்போ என்னது, என்ன டேட் இது, 9th. சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் ஏன் வார்த்தை யூஸ் பண்ண, இந்த இடத்துல கூட்ஸ் வெளியில் போச்சு, ஆனால் இதுக்கான காசு நமக்கு வரவே வராது. சரியா? கவுண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, அமௌண்ட் இஸ் 3000 rupees. Goods distributed as sample. ஓகே, ஏன் சேல்ஸ் ப்ரொமோஷன் போட்டோம், எதுக்கு நீங்கள் கூட்ஸ் சும்மா கொடுக்குறீங்க, அப்போ தான் அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வேறு சாரீஸ் எல்லாம் வேறு ஏதாவது கூட்ஸ் ஏதாவது வாங்குவோம். சரியா? அதனால் அதை வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் சொல்லலாம், பிஸ்னஸ் ப்ரொமோஷன் சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பட் உங்கள் புக்கில் சேல்ஸ் ப்ரொமோஷன் போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது 10. கூட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ். என்ன பண்ணுறோம், அந்த டேபிள் கிளாத்து, தட் மீன்ஸ் அதுவும் நம்ம சேல் தான் பண்ண போகிறோம். அதை என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ் யூஸ்க்கோசம் நம்மளே எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு உங்களுக்கு பணம் வருமா, ஏன்னா அதை நம்மளே எடுத்து நம்ம ஆஃபீஸ் டேபிள் தொடங்கி யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அதுக்கும் பணம் வராது, ஆனால் கூட்ஸ் வெளியில் போகும். தட் மீன்ஸ் நம்ம ஸ்டாக்ல இருந்து நமக்கே திரும்ப வெளியில் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், அதுவும் பர்ச்சேஸ் தான். ஏன்னா கூட்ஸ் வெளியில் போச்சுன்னா சேல்ஸ்ன்னு, எப்போ சேல்ஸுன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும், அப்போ நமக்கு பணம் வரதா இருந்தால் தான் சேல்ஸுன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு பணம் வரப்போகிறது கிடையாது, அதனால் பர்ச்சேசஸ். சரியா? அப்போ என்ன போடுவீங்க, 10. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு பர்ச்சேசஸ் அக்கவுண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு, 200 rupees. Goods taken for office use. சரி, கிரெடிட் நான் சொல்லிட்டேன். டெபிட்டில் எப்படி நான் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் போட்டேன், ஏன்னா அது என்ன பர்பஸ்க்கு எடுக்கிறோம், ஆஃபீஸ் யூஸுக்கோசம். சரியா? ஒருவேளை அது நம்ம டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணலான்னா என்ன பண்ணணும், அதை வெளியில் காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்போ அது என்னது, செலவு. அதனால தான் அதை என்ன போட்டிருக்கேன், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். செலவு எப்பவுமே எங்கே வரும், டெபிட்டில் தான் வரும். சரியா? இதுதான் இதோட இந்த இல்லஸ்ட்ரேஷன் 7 முடிஞ்சிடுச்சு. சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்க்கலாம்.